கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே, பாவங்கள் போக்குவாரே, சாபங்கள் நீக்குவாரே. தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே, தீராத நோய்களையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. இந்த நாளின் காலை வேளை தியான விளக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இது ஒரு அருமையான வார்த்தை, வாக்குத்தத்த வசனம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நீட்டப்பட்ட புயம், வல்லமையான கரம் உடையவர். அவருடைய பலத்தினால தான், அவருடைய புயத்தினால தான் வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்குனார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்படுது. இதே வார்த்தையை நம்ம நிறைய இடங்களில் பார்க்கலாம். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக என்னுடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினவர், நமக்காக தன்னுடைய சொந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் கொடுத்தவர். அவர் சொல்கிறாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்லி எரேமியாவிலே கேட்பார். இந்த பகுதியில் எரேமியா சொல்கிறாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. நிறைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை அப்படியே நிறைவேற்றினார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று நிரூபித்தார். ஏன்னா
ஆபிரகாம் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கையில் அவனை கூட்டிகிட்டு போய் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் பூமியில் உள்ள கடற்கரை மணலையும் நீ எண்ணு அப்படிம்பார். அது என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததியையும் நான் எண்ண முடியும், அவ்வளோ பெரிதாக உன்னுடைய சந்ததியை நான் பெரிதாக்குவேன், அது விசாலமாக்குவேன் அப்படிம்பார். உடனே ஆபிரகாமுக்கு அந்த நேரம் ஒரு குழந்தை கூட கிடையாது, குழந்தை பிறகுக்கு வாய்ப்பும் கிடையாது, சாராளுடைய கற்பமும் செத்து போனது. ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பினார். எப்படி நம்பினார்? உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையை தான் அவர் உறுதியாக அந்த நேரத்தில் விசுவாசத்தினால பிடித்து கொண்டார். அப்படிப்பட்ட தேவன் அவருடைய வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடத்த வல்லமையுள்ள தேவன், அதிசயமான காரியங்களை நடத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பெரிய அதிசயமான காரியங்கள் நடத்தினார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, தாவீதுக்கு நடத்தினார், யோசேப்புக்கு நடத்தினார், மோசேக்கு நடத்தினார். ஒவ்வொருவருக்கும் அந்த அதிசயமான காரியங்களை நடத்தினார். தீர்க்கதரிசிகளுக்கு செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதை செய்துக்கிட்டு இருக்கார். நாமும் கூட அதை உணர்ந்து கொள்ள முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம அறிஞ்சுக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். எனக்கு கூட கர்த்தர் வந்து ப்ரொமோஷனுக்காக ஜெபிக்கும்போது 80ஆம் வருஷத்தில் வாக்கு தந்தார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் நீரால் நிரப்பப்படும். 80லேருந்து நானும் ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும் அலைஞ்சிருக்கேன், போராடி இருக்கேன், பேப்பர் ஜெராக்ஸ் அவ்வளோ செலவழிச்சிருக்கேன், ஒன்றுமே நடக்கலை. ஆனால் கடைசி 2017 எத்தனை வருஷம் கழிச்சு 37வது வருஷத்தில் எனக்கு ப்ரொமோஷன், ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அதே வருஷத்தில் ப்ரொமோஷன் தர்றாரு ஆண்டவர். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நன்மையாக நமக்கு எப்போ எது தந்தால் நல்லதோ அப்போ தருவார். அப்படி தந்தார். நான் அதை ரொம்ப ஆச்சரியமாக யோசித்து பார்த்தேன்னா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றினார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முன்னுக்கூட்டி எனக்கு ஒரு வேளை ப்ரொமோஷன் கிடச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காரியங்களை செய்ய முடியாது, சம்பள பெனிஃபிட் இருக்காது, எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்தின ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் கொண்டு எனக்கு அந்த பெனிஃபிட்டை தந்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து, சரியான அளவில் சம்பளங்களை தந்து, ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அளவில் எனக்கு சார் பண்ணிட்டார். அவருடைய அதிசயமான செயல், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். ஊழியத்தின் காரியம், உலக பிரகாரமான காரியங்களில் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய காரியங்களிலும் அவர் வாக்குத்தத்தங்களை அப்படியே நிறைவேற்றினார், கொடுத்தாரு, அதை நிறைவேற்றினார். காலகாலங்களில் சோர்வு வரும் நமக்கு, ஐயோ நான் நடக்கலையே, ஆண்டவர் வாக்குத்தத்தம் வந்து இவ்வளோ நல்லாகுது நடக்காதோ அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் அதை நேர்த்தியாக நன்மையாக ஏற்ற வேளையில் அதினதின் காலத்தில் செய்கிற தேவனாக இருந்து நமக்கு நடத்தி தருகிறார். அப்படி செய்தார். என்ற பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள், குழந்தை காரியங்கள் எல்லாவற்றிலும் அப்படி தான் நடத்தினார். வாக்கு கொடுத்தவர் மாறிடாமல் நடத்தினார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக செய்தார். அதை நாம் எண்ணி எண்ணி நன்றியோடு துதிக்கணும் அவரை. அவர் துதிக்கி பாத்திரான கர்த்தர். அவர் செய்த அதிசயமான செயலுக்காக நாம் அவரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்படிப்பட்ட தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நடத்தினார், உங்களுடைய வாழ்க்கையில் நடத்துவார். இந்த புதிய மாதத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும்.